ஸ்டாரோட பர்த்தை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் லெவலை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டாரோட சென்டரில் இருக்க ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக அதோட கோர் வந்து சுருங்கி அதோட அவுட்டர் கோர் வந்து ஃபுல்லாக பெருசாக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம சன் மாதிரி இருக்கிறது ரெட் ஜெயண்ட்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ஸ்டாரை வந்து ரெட் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பெருசாக ஆரம்பிச்சு அந்த ஹைட்ரஜன் சென்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே காலியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்பேஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு வெடிப்பு நடக்கும். இந்த வெடிப்பை தான் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது சின்ன ஸ்டார்ஸ் எல்லாமே ஒயிட் டுவார்ஃபா மாறிடும். அதுக்கப்புறம் அது பிளாக் டுவார்ஃபா மாறும். இதே பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் நோவா நடந்து அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வந்து நியூட்ரான் ஸ்டாராவோ இல்லைன்னா பிளாக் ஹோலாவோ கன்வெர்ட் ஆகுது. இப்ப இந்த சூப்பர் நோவா வெடிக்குது இல்லையா, ஸ்பேஸ்ல ஸ்டார் வந்து வெடிக்குது இல்லையா, இந்த வெடிச்சு அது வெளியில அந்த அவுட்டர் கோர்ல இருந்து அது வெளியில தள்ளுற டஸ்ட் எல்லாமே சேர்ந்து அகைன் ஒரு நெபுலாவா கிரியேட் ஆகுது. இந்த நெபுலால இருந்து அகைன் ஸ்டார் உருவாகுது. இதுதான் ஸ்டாரோட ஃபார்மேஷன் அண்ட் டெத்தா காலகாலமும் நடந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி இன்ச் பை இன்ச்சா டீட்டெயில்டா நெபுலா என்ன, ஸ்டார்ஸ்னா என்ன, ஸ்டாரோட ஃபார்மேஷன் இன்னும் எப்படி இருக்கும், பிளாக் ஹோல்னா என்ன, ஒயிட் ஹோல் என்ன, ஒயிட் டுவார்ஃப்னா என்ன, பிளாக் டுவார்ஃப்னா என்னன்னு டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து போஸ்ட் போட்டுட்டே இருக்கேன். இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னை சப்போர்ட் பண்ணுங்க.